அன்பு தமிழ் சொந்தங்களே வணக்கம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு நேற்று நாடு திரும்பி இருக்கிறார். இது உண்மையிலே முதலீடுகளுக்காக போகிற பயணமா இல்லை சுற்றுலா பயணமா அப்படின்னு சில தரவுகள் அடிப்படையில் நம்ம விவாதிக்கலாம். முதல்ல ஒரு தலைவர் வெளிநாட்டுக்கு போகிறார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு பொறுத்து அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அவருக்கு எவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் எவ்வளவு இந்தியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அவரை வரவேற்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தப்போ ஃப்ளைட்டில் அவருக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு போன டிஆர்பி ராஜா, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சர், தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர், அங்கே போனோடனே முன்னாடி நின்றுட்டு பூங்கொத்து கொடுத்து அவரை லண்டனுக்கு வரவேற்றார். அதனால இங்கே போனவர் அங்கே வரவேற்கிற மாதிரியான ஒரு செட்டப் ட்ராமா. இதுலேயே இவருடைய வரவேற்பு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர் ஏதோ தமிழில் பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ. தமிழக முதலமைச்சர் அவர்களே, சரி, என்ன உண்மையிலே தமிழ் படிச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம ஸ்டாலின் ஐயா எப்படி துண்டு சீட்டை வச்சு படிச்சுட்டு இருப்பாரோ அதே மாதிரி அவரும் ஒரு துண்டு சீட்டை வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அது இவங்க வீடியோ எடுத்து ஐயோ பெரிய சாதனை பாருங்க, எங்கள் முதல்வர் ஸ்டாலினை வரவேற்கிறதுக்கு ஒரு வெள்ளைக்காரர் இந்த மாதிரி தமிழை கற்றுக்கிட்டு அவர் அவரை வரவேற்று இருக்கார் அப்படின்ற மாதிரி இவங்க டிஎம்கே ஐடி விங்கில் இருக்கக்கூடிய 200 ரூபாய் கூலிகளை வைத்து இப்படி ஒரு பொய் பரப்புரைகளை செஞ்சுட்டு வராங்க. அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஈவே ராமசாமி நாயக்கருக்கு படத்திறப்பு விழா அப்படின்னு மிக பிரம்மாண்டமா இவங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, உண்மையிலேயே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தான் இது நடக்குது போல, ஏன்னா ஒரு அரசாங்கமே இப்படியான தகவல்களை பகிருது அப்படின்னு அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பார்த்தா ஏதோ குட்டி ரூம்ல, அது ஒரு ஹால் கூட கிடையாது, மினி ஹால் மாதிரி இருக்கு. அந்த ஹால்ல சேர் மேல ஒரு படத்தை வச்சுட்டு இதுதான் படத்திறப்பு விழான்னு சொல்றாங்க. சரி, அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கூட கிடையாது. அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சென்ட் ஆண்டனி காலேஜ் அப்படின்ற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி கூட கிடையாது. அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு துறை, அந்த துறை ஏற்பாடு செய்த, அந்த துறையில் இருக்கக்கூடிய சிலர் ஏற்பாடு செய்த ஒரு மினி ஹாலில் நடந்த ஃபங்க்ஷன். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே டீ குடிச்சிட்டு அந்த படத்தை கையோடு எடுத்துட்டு போயிடுவாங்க. இது ஒரு பெரிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஈவே ராமசாமி நாயக்கர் படம் திறந்துட்டோம் அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம். இதை பார்க்கும்போது இந்த கோவில்ன்ற ஒரு திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் வரக்கூடிய நாச்சியப்பன் பாத்திரக்கடை காமெடி தான் நம்மளுக்கு நினைவுக்கு வருது. இதே மாதிரி இவங்க நிறைய சாகசங்கள் பண்ணியிருக்காங்க. உதாரணமா ஆஸ்திரிய நாட்டில் திரு கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க அரசாங்கமே முன்வந்து அப்படின்ற, இப்போ திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க திரு டான் அசோக் அவர்கள் செய்த ஒரு சாகச வித்தை. அது கடைசியில் போய் பார்த்தோம்னா யார் பணம் கட்டினாலும் அவங்க புகைப்படம் போட்டு ஸ்டாம்ப் வெளியிடுவாங்கன்றது அம்பலம் வச்சு. இது எல்லாத்தையும் விட உலகமாக உருட்டு ஒன்று பண்ணது என்னன்னா, யுனெஸ்கோ பெரியார் என்கின்ற ஈவே ராமசாமி நாயக்கருக்கு மிகப்பெரிய விருதை வழங்கியது அப்படின்ற ஒரு பொய் பரப்புரையை செஞ்சுட்டு இருந்தாங்க. பள்ளி பாட புத்தகங்கள்ல கூட இருந்தது. நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ மன்றம் அப்படின்ற ஒரு மன்றம் ஈவே ராமசாமி நாயக்கருக்கு ஒரு விருது வழங்கியது, அதுதான் யுனெஸ்கோ கொடுத்த விருதுன்னு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்களா. வீரமணி, இன்னைக்கு திராவிடர் கழக தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகத்தையே வெளியிட்டு அதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. கடைசியில் அது எந்த யுனெஸ்கோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்பிச்ச யுனெஸ்கோ மன்றம். யுனெஸ்கோ மன்றத்தின் பார்வையில் பெரியார்னு போடணும் இல்லையா, யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார்னு போட்டு நம்மளை எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யுனெஸ்கோ பேர்லயே பித்தலாட்டம் பண்ண திராவிட கோஷ்டி இன்னைக்கு எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ஜெர்மனியில 3 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம், அதன் மூலமா 3201 கோடி ரூபாய் முதலீடு வரும், அதுல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் கசியை விட்டு புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க. சரி, நம்மளும் ஓகே, ஏதோ புது நிறுவனங்கள்லாம் வருது போல, முதலீடு வருது, வேலை வாய்ப்பு வருது, சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா அப்புறமா தான் தெரியுது அந்த 3 நிறுவனத்தினுடைய பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்பிரமேஸ், நார்டெக்ஸ், எபம்பாப்ஸ்ட். சரி, இந்த 3 நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள். கிண்டியில், பெரியபாளையத்தில், அப்புறமா தரமணியில் ஏற்கனவே இந்த 3 நிறுவனங்களும் இயங்கிட்டு இருக்கு. இந்த இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு முதலீடு பெறுவதற்கு 8000 கிலோமீட்டர் போய் ஒரு முதல்வர் வாங்குறாருன்னா இதோட ஒரு பெரிய கேலி கூத்து ஏதாச்சும் இருக்கா நண்பர்களே? அடுத்தது மிகப்பெரிய ஒரு காமெடி. கோலன் பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்கு அங்க ஜெர்மனியில். அதுல தமிழ் துறை
துறை ஒன்று இருந்தது. அந்த தமிழ் துறைக்கு ஒரு நூலகம் இருந்தது. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோலன் பல்கலைக்கழகத்தில் இருந்த தமிழ் துறையில் இருக்கக்கூடிய தமிழ் நூலகத்தை பார்வையிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி கசிய விடப்படுகிறது. புகைப்படங்கள் வருது, வீடியோக்கள் வருது. இல்லை என்ன கூத்துனா, அந்த கோலன் பல்கலைக்கழகத்தை தமிழ் துறையை கடந்த வருஷமே மூடிட்டாங்க. அது இப்போ செயல்பாட்டிலேயே இல்லை. செயல்பாட்டிலேயே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய நூலகத்தை வந்து இந்த உலகத்தில் போய் பார்த்த ஒரே கோஷ்டி வந்து நம்ம திராவிட கோஷ்டியாக தான் இருக்கும். உண்மையிலே இவர் வந்து தமிழுக்கு ஏதாச்சும் சேவை செய்யணும்னு நினைத்திருந்தால் அந்த கோலன் பல்கலைக்கழகத்தில் மூடப்பட்ட தமிழ் துறையை மீண்டும் திறப்பதற்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்திருந்தா பெரிய விஷயம்னு பாராட்டலாம். மூடி இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு லைப்ரரியை போய் பார்த்துட்டு வந்துட்டு கவுண்டமணி காமெடி ஒன்று வரும். அதில் சொல்லுவாங்க, இந்த ஃபோன் ஒயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி போன வருஷமே மூடிட்ட யூனிவர்சிட்டியில் இப்போ போய் முதல்வருக்கு என்னங்க வேலை இருக்குது. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய செய்தி. ஹிந்துஜா குழுமம் 7500 கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு லண்டன்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹிந்துஜா குழுமத்தினுடைய தலைமை அலுவலகம் மும்பையில் இருக்கு. ஹிந்துஜா குழுமத்தினுடைய அசோக் லேலாண்ட் உற்பத்தி சாலை வந்து சென்னையில் பல தசாப்தங்களாக இயங்கி கொண்டிருக்கின்றன. பல ஆயிரம் கோடி முதலீடு ஏற்கனவே போடப்பட்டு பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டு உற்பத்தி அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்போ மும்பையில் ஹெட் ஆஃபீஸ் வச்சுட்டு சென்னையில் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்க ஒரு நிறுவனத்திற்கு 8000 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா இதோட ஒரு கேலி கூத்து ஏதாச்சும் இருக்கா மக்களே? முன்னாள் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே போன்று வெளிநாடுகளில் முதலீடு ஈர்ப்பதற்காக பயணம் போகும்போது இதே முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, அவருடைய சொந்த முதலீட்டை பெருக்குவதற்காக இந்த வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொன்னார். இந்த லட்சணத்தில் இப்போது வெளிநாட்டு எதற்கு முதலீடு? தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா? இப்போ நம்ம முதல்வர் பண்ணது என்ன? இப்போ இந்த முழு சுற்றுப்பயணத்தில் முதல்வர் செய்த ஒரே சாதனை அங்கே போய் புறாவுக்கு சோறு போட்டது மட்டும்தான் அப்படின்றது நம்ம தமிழர்களுடைய பார்வையாக இருக்கின்றது. அடுத்த போட்டோ ஷூட் லண்டன்ல இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் வாழ்ந்த இல்லத்தில் போய் புகைப்படம் பக்கத்தில் ஏதோ போட்டோ எடுத்துட்டு, அப்பா எவ்வளோ பெரிய விஷயம், மெய்சில் இருக்குது அப்படி இப்படின்னு போடுறார். அதே வீடு 2015ஆம் ஆண்டு ஏலத்திற்கு வந்தபோது அந்த வீட்டை மீட்டு எடுத்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். நம்மளுடைய மகாராஷ்டிர முதல்வராக அன்று இருந்தவர், இன்றும் இருக்கக்கூடியவர் திரு தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் மேல அவ்வளோ பாசம் இருக்கக்கூடியவர்கள் 2015ஆம் ஆண்டு ஏலத்திற்கு வரும்போது திமுக பணத்திலிருந்து அந்த வீட்டை வந்து நீங்க மீட்டெடுத்திருக்கலாமே, இல்லை அதை மீட்டெடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையாச்சும் வச்சிருக்கலாமே. அப்பெல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களும் பட்னவிஸ் அவர்களும் அண்ணல் வாழ்ந்த வீட்டை வாங்கி மிக சிறப்பாக பராமரித்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் போய் நின்று போட்டோ எடுத்துட்டு அது என்னமோ நீங்க பெரிய சாதனை பண்ண மாதிரி பில்டப் கொடுக்கறதுன்றது ரொம்ப ஓவரா தான் இருக்கு முதல்வர் அவர்களே. அடுத்த போட்டோ ஷூட் முல்லை பெரியாறு அணையை கட்டின பென்னி குவிக் அவர்களுடைய குடும்பத்தினரோடு மீண்டும் போட்டோ ஷூட் தான். ஏனென்றால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது தமிழகத்தில் திமுக அரசு, மத்தியில் காங்கிரஸ் அரசு, கேரளாவில் எந்த அரசு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டால் கூட அந்த அணையை உயர்த்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வாய் மூடி மௌனமாக ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிமையாக இருந்த திமுக, தமிழர்கள் உரிமையை பெற்றுத்தராத திமுக, இன்னைக்கு பென்னி குக் ஃபேமிலியை பார்த்து என்ன பிரயோஜனம், பார்க்காம என்ன பிரயோஜனம்? உங்கள் உரிமைகளை காவு கொடுத்து உங்கள் அமைச்சர் பதவிகளை தக்க வைப்பதற்காக, உங்கள் 2G ஊழல் பணத்தை வைத்துக் கொள்வதற்காக தமிழகத்தின் உரிமையான முல்லை பெரியாறு, காவேரி போன்ற அனைத்து விஷயங்களும் தமிழர் நலனை காவு கொடுத்த மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு அவங்கள பார்த்தது பெரிய சாதனையா சொல்வதெல்லாம் நம்மளுக்கு ஏற்றக்கூடியதா இல்லை. அதாவது இந்த முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு அப்போது திமுக இங்கு ஆளும் கட்சி, காங்கிரஸ் மத்தியில் ஆளும் கட்சி, கேரளாவில் காங்கிரஸ் ஆளும் கட்சி. கேரளா காங்கிரஸ் அரசாங்கம் அனுமதிக்கவில்லை அப்படின்றதுனால திரு கருணாநிதி அவர்கள் அப்போது முதல்வராக இருந்தவர் ஒரு போராட்டத்தை அறிவித்தார். உடனடியாக அப்போது மத்திய அமைச்சராக இருந்த திரு ஜெயராம் ரமேஷ், நாங்க திமுக மேல ரெய்டு விடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன மிரட்டல் தான் விட்டார். உடனே அந்த போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது. இப்போ இந்த லட்சணத்துல தமிழர்கள் உரிமையை பாதுகாக்க துப்பில்லாமல் காவு கொடுத்த திமுகவை சார்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பென்னி குவிக்கு போய் பார்த்தது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோ ஷூட் தானே தவிர தமிழர்கள் மீது எந்த வகையிலும்
மேலும் அக்கறை இருப்பவர்கள் செய்யக்கூடிய செயலாக எங்களுக்கு தெரியவில்லை. அடுத்தது திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போட்டு கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ. இது தமிழர் பண்பாடு இல்ல பாரதிய இந்திய பண்பாடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த மனிதர்களை வணங்கும் போதும் இல்லை மாலை போடும் போதும் மரியாதை செய்யும் போதும் காலணியை கழற்றி விட்டு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படை மாண்பு பண்பு. அது கூட தெரியாம ஒரு ஷூவை போட்டுட்டு ஒரு போட்டோ ஷூட்டுக்காக பேருக்கு போய் நின்றுட்டு கும்பிட்டுட்டு இதெல்லாம் என்ன கூத்துன்னு தெரியல. இது முதலமைச்சரோட முதல் வெளிநாட்டு பயணம் கிடையாது. இதற்கு முன்னாடி பல நாடுகளுக்கு போயிருக்கார். குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல சொல்லணும்னா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மார்ச் 2022 சென்றார். 6100 கோடி முதலீடு வாக்குறுதி வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 6100 கோடி ரூபாயில எவ்வளவு முதலீடு வந்திருக்கு அப்படின்ற வெள்ளை அறிக்கையை திமுக தாக்கல் செய்ய வேண்டும் கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அது குறித்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ வாயை கூட திறப்பது கிடையாது. அடுத்தது மே 2023 சிங்கப்பூர் ஜப்பான் சுற்றுலா சென்றிருந்தார் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்போ பல கைக்குலுக்கல்கள், பல புகைப்படங்கள், 818 கோடி ரூபாய்க்கான முதலீடு வாங்கப்பட்டதாக அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க, புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் இன்று வரை அந்த 818 கோடி ரூபாயில முதலீடாக பெற்ற பணம் 0 ரூபாய் அப்படின்றது நமக்கு தகவல். அடுத்தது 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தில் நடைபெற்றது. 6,64,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது அப்படின்னு திமுகவினர் சொன்னாங்க. அதுல ஒரு 6 கோடியாச்சும் இது வரைக்கும் முதலீடு வந்திருக்கா அப்படின்ற தகவல் கூட திமுக வெளியிடவில்லை. அதனால் அதுவும் ஒரு ஜிம்மிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 2024 ஜனவரி மாதம் அந்த குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் நடைபெற்ற அதே மாதத்தில் ஸ்பெயினுக்கு சுற்றுலா சென்றிருந்தார். அப்போது 3,440 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது, பல நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்ற தகவல்களை வெளியிட்டாங்க, புகைப்படங்களை வெளியிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 3,440 கோடி ரூபாயில எவ்வளவு முதலீடு பெறப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விவரங்கள் நம்மளுக்கு இல்லை. அதை தமிழக அரசு வெளியிட வேண்டும். அப்ப ஆக மொத்தம் தமிழக முதலமைச்சரோட இந்த ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தினால நம்மளுக்கு கிடைத்தது என்னவென்றால் சில பல போட்டோ ஷூட்டுகள், ஒரு போலி ஆக்ஸ்போர்டு கௌரவம், ஒரு திருவள்ளுவர் அவமதிப்பு, இவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுதான் திராவிட மாடலுடைய உலகத்தரம் மிக்க சாதனை. எதற்கும் லாயக்கற்ற, தமிழக மக்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமற்ற திராவிட மாடலுடைய லட்சணம் இதுதான் மக்களே. இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.